ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் மேனேஜர் கொடுத்த இன்ஃபர்மேஷனால் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு உண்மை தெரிஞ்சு வீட்டில் ரணகலம் பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் எனக்கு தெரியாத மாமா போட்ட ஃபிக்ஸட் டெபாசிட்டை எடுக்கலாம், அவர் நாமினியே என் பேர் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் பேங்க்கில் போய் கேட்டதுமே மேனேஜர் சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தர்றீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க நம்முடைய மேனேஜர் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட இலக்கியம் லட்சுமி வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க, கட்டி போட்டு வந்தவங்கள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி போட்டு இருக்காரு பார்த்தியா மாமா நாமம், நானும் பேங்க் மேனேஜரும் உனக்கு எப்படி போட்டோம் நாமம், சும்மா பெருசாக போட்டு இருக்குமா, வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன், பேராசைப்பட்டல உனக்கு நாம தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வசந்த்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, வசந்த் இதுக்கு மேலே தான் நீங்கள் 2 பேரும் அம்மாவை நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த அஞ்சலி இப்போ மாமாவே அவளால் தான் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கா, அதனால தான் அவர் இப்போ பேச முடியாத இருக்கார். கூடிய சீக்கிரம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை பேச வச்சா தான் இந்த அஞ்சலியும் சிந்தாமணி என்ன பண்ணாங்க, அது உண்மை வெளியே அவங்கள ஜெயிலுக்குள்ளே போட முடியும் அப்படின்ற மாதிரி நம்முடைய இலக்கியம் வசந்த்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கே மாமாவோட 10 லட்சத்தை ஆட்டிய பொண்ணுன்னு நினச்சி தான் அம்மாவோட கை காலெல்லாம் கட்டிய ரூமில் அடைச்சி வச்சுட்டு இருந்திருக்காங்க. நான் போனால் என்ன இருக்குமோன்னு தெரியல. அதனால் நீ அம்மாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. இவங்க 2 பேரும் நம்பி அம்மாவை விட்டு போகாத. விட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய அம்மாவை கொல்ல கூட தயங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை இப்போதைக்கு காசு. அதுவும் போக அந்த அஞ்சலி அவளால் தான் என்னால் தான் அவள் வாழ்க்கை போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அதனால் என்ன ஒன்றாலும் செய்ய தயாராக இருக்குவா. வசந்த் நீ என்ன பண்ணு, வீட்டில் இருந்தாலே அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது செய்கிறாங்க அப்படின்றத எனக்கு வாட்ச் பண்ணி சொல்லிகிட்டே இரு. அவங்க ஏதோ ஒரு இதில் சிக்கினா நான் இப்போயே அவங்கள தூக்கி உள்ளே வச்சிருக்க முடியும். போன மாமாவோட முகத்துக்காக தான் நான் விட்டுட்டு இருக்கேன், அவங்க செய்கிற தப்பெல்லாம். ஆனால் இதுக்கு மேலே அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கி அம்மாவை தொட்டுட்டாங்களே, இதுக்கு மேலே நான் ஒரு நாளைக்கு ஏதோ பிரச்சனை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லு. அதை ஆதாரத்தோடு போலீஸ் கையில் கொடுத்து நிரூபித்து இந்த சிந்தாமணி அத்தையும் இந்த அஞ்சலியை 2 பேருமே ஜெயிலில் தள்ளி கள்ளி திங்க வைக்கலாம். மாமாவை நம்மளே ட்ரீட்மெண்ட் பார்த்து அவரை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய வசந்த் பார்த்தீங்கன்னா, அக்கா நீ எதுக்கு கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வசந்த் சொல்கிறாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, வீட்டுக்கு போக்கா அப்படின்ற மாதிரி வசந்த் நம்முடைய இலக்கிய வழி அனுப்பி வைக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் விபரீதமான விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ முதல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.